கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கும் உன் தாய் மாமனாகிய லாபானிடத்திற்கு போய் அங்கே பெண் கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியமாய் தங்குகிறதுமான இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டான். யாக்கோபு பதான் அராமில் இருக்கும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமாகிய லாபானிடத்திற்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி பதான் அராமிற்கு அவன் அனுப்பிவிட்டான். அவனை ஆசீர்வதித்தான். இந்த கானானுடைய குமாரத்திற்குள் பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்பதை ஏசா கேள்விப்பட்டு, அப்பதான் அவனுக்கு புரிகிறது, அப்ப என் மனைவிகளால் என் தாயும் தகப்பனும் வேதனைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்போ உடனே ஏசா என்ன செய்கிறான், அங்கு அருகில் இருக்கும் இஸ்மவேலிடத்திற்கு போய் முன்னிருந்த மனைவிகளை காட்டிலும் வேறு மனைவிகளை அவன் திருமணம் செய்து கொள்கிறான். இப்ப யாக்கோபு இந்த பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். இப்ப இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? பேர்சபால் இருக்காங்க. இப்போ ஆரான், அதான் பதான் அராமுக்கு அவன் போக புறப்படுறான். பதான் அராம் தான் ஆரான். இப்போ ஆரானுக்கு பிரயாணம் பண்ண போறான். யாரு போறது? யாக்கோபு போகிறான். யாக்கோபு ஈசாக்குடைய மகன் யாக்கோபு போகிறான். ஏசாவுடைய தம்பி யாக்கோபு போகிறான். இதெல்லாம் நீங்க பேரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, அப்படி அவன் பிரயாணம் பண்ணி வரும்போது ஒரு இடம் வரும்போது சூரியன் அஸ்தமிக்கிறது. அங்க இருட்டாகுது. அவன் அங்க தங்குறான். அங்க தங்கும்போது அது ஒரு வனாந்தரமான இடம். அங்க ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு அவன் தூங்குறான். ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. ஒரு சேஃப்டி ஒரு கல் எடுத்து தலையில வச்சு தலைக்கு வச்சு தலைகாணி மாதிரி வச்சு அவன் தூங்குறான். அப்படி படுத்து கொள்ளும்போது சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துல என்ன பார்த்தான் அப்படின்னா, ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களுமாய் இருக்கிறார்கள். அதாவது அவன் கனவுல ஒரு பெரிய ஏணியை பார்க்கறான். அது பூமியிலேருந்து வானம் வரைக்கும் இருக்கு. அதில் தேவதூதர்கள் ஏறுறது இறங்குறதையும் பார்க்கிறான். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். பரம்புவாய்னா பரவுவாய் அப்படின்னு அர்த்தம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஏன்னா இந்த கனவுல தேவன் சந்தித்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். இப்ப யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்? வானத்தின் வாசல், பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறான். அதுக்கு அடையாளம் எப்படின்னா, அவன் எழுந்து தலையின் கீழே வச்சு தூங்கினாலே அந்த கல் எடுத்து அதை நிறுத்தி அது மேல எண்ணெயை ஊத்துறான். எண்ணெயை வார்த்து அதுக்கு பேர் வைக்கிறான் பெத்தேல் அப்படின்னா. பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. ஏல் அப்படின்னா தேவன். பெத் என்றால் வீடு. அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்னா பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறான். அதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட பேரு லூஸ் அப்படின்னு இருந்துச்சு. அப்ப யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். முதல்ல அவனுடைய ஜெபத்துல அல்லது அவனுடைய உறுதிமொழியில ஒன்றை சொன்னான்,
நான் போயிட்டு சுகமா வரும்போது, எனக்கு எல்லா உடை இருக்கணும், து து இது சாப்பாடு இருக்கணும். அப்படி போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்துருவேன் அப்படின்னா, இந்த வனாந்தர பாதையெல்லாம் கடந்து திரும்ப வந்துருவேன்னா, கர்த்தர் என்னுடைய தேவன். 2வது நான் நிறுத்தின இந்த தூண் வந்து இந்த கல் தேவனுடைய வீடாகும். இது தேவனுடைய வீடாக்குவேன் அப்படி சொல்றார். அதான் வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். இங்கே ஒரு கனவு, தேவனுடைய ஆசீர்வாதம் வருது. அதுக்கப்புறம் அந்த இடத்த புரிஞ்சு கொண்டு ஒரு பொருத்தனை செய்யறான். அதாவது கர்த்தர் எனக்கு இதெல்லாம் செஞ்சாருன்னா, நான் அவருக்கு இதெல்லாம் செய்வேன். ஒண்ணு என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்றத திரும்ப கவனிச்சு பாருங்க. முதல்ல அவர் என் தேவனா இருப்பாரு. இந்த கல்லு தேவனுடைய வீடாகும். 2வது எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் செலுத்துவேன். தசம பாகம் என்றால் 10ல் 1 10ல் 1 கொடுத்தது தசமம். ஏற்கனவே நம்ம ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமம் கொடுத்தான்னு பார்த்துட்டோம். இப்ப அதோடைய தொடர்ச்சியாக யாக்கோபு என்ன பண்றாரு? தசம பாகம் செலுத்துவேன்னு சொல்றாரு. அப்படி இந்த அதிகாரம் நிறைவாகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த அதிகாரங்கள் இதுக்கு சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு புரியும் என்பதற்காக படங்கள் மூலமாக காட்டுகிறோம். ஒருவேளை இதில் குறைவுகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்னு நம்பிக்கையோடு நான் தொடர்கிறேன். காட் பிளஸ் யூ.